ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சண்டே குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பிரியாணி தம் பிரியாணி செய்கிறேன். சோயா சங்க்ஸ்னும் சொல்லலாம், மீல் மேக்கர்னும் சொல்லலாம். நீங்கள் எது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக போடுற வீடியோஸ்க்காகட்டும் ஷார்ட்ஸ்க்காகட்டும் உங்களோட சப்போர்ட் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இதுதான் எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இதுக்கப்புறம் வீடியோஸும் போட வைக்கும். இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த தம் டப்ராவா பேன் என்ன பாட் எது வேணாலும் சொல்லலாம், அதை ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஆயில் போர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பே லீஃப், அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கடல் பாசி, ஜாதிபத்திரி இருந்தால் ஜாதிபத்திரி என்கிட்ட அப்போ இல்லை. நான் ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். கடல் பாசி கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்களே அது போட்டிருக்கேன். அடுத்து ஸ்டார் அனீஸ் ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறது அது ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டாலையும் கொடுத்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா சில்லி, க்ரீன் சில்லி ஒரு 3 to 4 க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டில் கீரி போடுவேன். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா கீரும் போது என்ன ஆகும்னா நம்ம வதக்க அது ஃபுல்லாகவே ஆக்சுவலி உள்ளே இருந்த விதையெல்லாம் வெளியே ஒரு மாதிரி ரொம்ப சுருங்கிடும் தோலெல்லாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் அது ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு 3 மீடியம் டூ பெருசாக இருக்கும்ல அந்த சைஸில் இருக்க 3 ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆனியன் போட்டால் தான் ஆக்சுவலி அக்கார்டிங் டு மை டேஸ்ட் கொஞ்சம் ஆனியன் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சிலர் கம்மியாக தான் போடுவாங்க. அது ஒன்றா சேர்ந்துக்கும், உதிரியாக இருக்காது ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவில் சோம்பு போட மறந்துட்டேன். ஸோ சைடில் ஆயில் இருக்கும்ல அதிலே போட்டு அதை வதக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த மசாலாஸ் போட்டோம்ல அப்போவே சோம்பு போட்டிருக்கணும். நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். நீ ஆட் பண்ணேன். எப்பயுமே நான் ஆனியன் போடும்போது சால்ட் போட்டு தான் சாட்டே பண்ணுவேன். ஸோ அதுக்கு சால்ட் இப்போ கொஞ்சமாக தான் சால்ட் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பின்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ஓரளவுக்கு ஓகேவாகிடும். பின்னாடி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் நீங்கள் போட்டிங்கன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4-5 கல் உப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். இது இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி தனியாக அரைச்சிருக்கேன், பூண்டு தனியாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி டபராவில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ளஸ் இந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இஞ்சி தனியாக ஒரு 2 to 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணியாச்சு. லைட்டாக வாட்டர் ஊற்றி தான் கிரைண்ட் பண்ணியானா ரொம்ப சக்கையாக இருக்கும்ல. இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணுன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். இது 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு பூண்டு இஞ்சியோட டபுள் மடங்கு தான் நான் போடுவேன். இதில் ஒரு ட்ரிபிள் மடங்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு 3 times ஆஃப் இஞ்சியோட அளவு பூண்டு போட்டிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட 4 பூண்டு, ஒரு மீடியம் டு பெரிய சைஸில் இருக்க பூண்டு 4 பூண்டு உரித்து அதுக்கப்புறமா இதுலேயும் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இல்லைனா பூண்டுமே கொஞ்சம் நீளமாக அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். லைட்டாக வாட்டர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இதையுமே நல்லா சாட்டே பண்ணணும். ஃபஸ்ட்டு இஞ்சி 2 நிமிஷம் சாட்டே பண்ணோம்ல அதே மாதிரி பூண்டையும் நல்லாவே சாட்டே பண்ணணும். இதெல்லாம் நான் ஒரு கிளஸ்டரை அதுவே ஒரு பேஸ் ஆயிரும். ஒரு கிரேவியோட பேஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா நீங்கள் சாட்டே பண்ணணும். ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் போகிற வரையுமே நீங்கள் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் அதுதான் குக் பண்ணுறோம்ல அப்போ பார்த்துக்கலான்னு விட்டிங்கனாலுமே அந்த ஸ்மெல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நல்லா சாட்டே பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால இது ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருகிடுச்சுன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போடும்போது கீழே உங்களுக்கு கொஞ்சம் கரிஞ்சிருக்கும்ல அதுவும் வந்துடும். அந்த பீல் அதுவே ஆக்சுவலி கரிஞ்சதும் அந்த வாட்டர் அதில் டொமேட்டோவில் இருக்க வாட்டர் அந்த ப்ரௌனாக இருக்கிறதுமே வந்துடும். இதுவுமே நல்லா சாட்டே பண்ணணும். நான் வாங்கியிருக்க அந்த தக்காளி கொஞ்சம் எனக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது. நல்லாவே மசியும். இது கொஞ்சம் எனக்கு மசியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பாருங்கள். அங்கேயே கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இது நல்லா அப்படியே
எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மிக்சர் மாதிரி ஆகிடும். பட் ஆகலை இந்த தக்காளி. பட் இருந்தாலும் டேஸ்ட் ஓகே, நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போட்டிருப்பேன், மஞ்சத்தூள். கலருக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருப்பேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாமே தான் ஒரு ஃப்ளேவர்ஸ் என்ஹான்சர் ஆக்சுவலி இதுக்கு. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணும் போது, பவுடர் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது எப்பயுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணது வந்து ஜீரா பவுடரும் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி ஏதாவது ஒன்றுத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே பிடிச்சி நீங்களும் ஜீரா பவுடர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. இது நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஜீராவை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதோட அரோமா வந்து அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறத வந்து போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த கொத்தமல்லி எல்லாமே வதங்கி பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி ஆகிருக்கணும். நான் வந்து ஒரு பேக்கெட் ஒரு 100 to 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் அதை வந்து நான் வந்து சோக் பண்ணி ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி அதை வந்து பிழிஞ்சு இப்போ வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பிழிஞ்சு யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம், மசாலா ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சோயாக்குள்ளே வந்து ஏறி நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. வெறும் லைட்டாக அது உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அந்த டேஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ தயவு செஞ்சு நல்லா சோக் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மீல் மேக்கரை வந்து சாட்டே பண்ணி உள்ள மசாலாஸ்லாம் இறங்குற அளவுக்கு வதக்கி அதை வந்து வச்சுருப்பேன். இது வந்து அடி பிடிக்காது, ஏன்னா அதில் ஒரு வாட்டர் தன்மை நம்ம எவ்வளோ புழிஞ்சாலும் கொஞ்சம் இருக்கும்ல. அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து அதை ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி வைக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிரியாணிஸ்க்கெலாம் வந்து கர்ட் ஆட் பண்ணால் தான் அதோட அந்த புளிப்பு தன்மை, அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வாட்டர் வந்து நம்ம போடுறோமோ அந்த வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1க்கு வந்து 2 டம்ளர் ஊற்றணும். நான் 1.5 எடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 அந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருப்பேன். ஏன்னா தம்முன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஏற்றமாக கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. தம்மில் வந்து அது வேகும் போது இழுத்துக்கும். இதே நம்ம குக்கரில் வைக்கும் போது தான் இந்த கேல்குலேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் தண்ணி கரெக்டாக நீங்கள் உங்களோட அளவு எவ்வளவோ அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, டேஸ்ட்டும் பார்த்தாச்சு, எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஸோ 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் ரைஸை போட்டு கிண்டுற மாதிரி கிண்டிங்கன்னா அந்த ரைஸஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இதை வந்து பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்படியே தூக்கி அப்படியே மேலே மிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நல்லா கரண்டி நடுவில் போட்டு கலக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கலந்தீங்கன்னா ரைஸ் வந்து உடையும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தம் வைக்கலாம். மேலே லிட் போட்டுட்டு நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு நசுக்குவாங்கள்ல அந்த கல், அதை தான் வந்து தம் மாதிரி வைக்கிறேன். இதை வந்து ஒரு 5 minutesக்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது சைடில் வந்து உங்களுக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு புகை வரணும். புகை வரும்போது வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 minutes கரெக்டாக, மேக்ஸிமம் நீங்கள் 15 minutes வச்சாலே போதும். நம்மளுக்கு வந்து ரைஸ் கரெக்டாக தம் ஆகிருக்கும். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் ரைஸ் அப்படியே பலன்னு இருக்குது. இது வந்து நான் கரெக்டான ரேஷியோவில் தண்ணி வச்சுருந்ததுனால, ப்ளஸ் ரைஸுமே நான் வந்து உடைக்காமல் கரெக்டாக கலந்து விட்டதுனால இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் வந்து நல்லா இருக்குது ரைஸு. இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதே மாதிரி என்னோடய தம் பிரியாணிஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டா ஐடியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.